அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபு கணேசன். நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு நலத்திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்கிற விழிப்புணர்வு காணொலிகளை நம்ம தொடர்ந்து போட்டு வரோம். இன்னைக்கு அதன் அடிப்படையில் இன்னைக்கு ஆயுஷ்மான் பாரத் அப்படிங்கிற மருத்துவ காப்பீடு பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீடுனா என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்விகள் இருக்குது. இது பொருளாதார ரீதியாக நலிவடைந்த மக்கள், பொருளாதாரத்துக்கு மிகவும் பின்தங்கிய மக்களுக்கு நம்மளோட மோடி அரசு வருடத்திற்கு 5 லட்ச ரூபா காப்பீடு கொடுக்குறாங்க. இது உலகிலேயே மிகவும் பாராட்டப்படக்கூடிய மிகவும் அதிகமான காப்பீடு கொண்ட ஒரு திட்டமாகும். இது பார்த்தீங்கன்னா 2018 நம்மளோட மோடி ஐயா செப்டம்பர் மாதம் தொடங்குறாரு. இதை தொடங்கினதுக்கு அப்புறம் இது யார் யாருக்கெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு நம்ம பார்க்கணும். எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்களா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. நம்ம எலிஜிபிலிட்டி நமக்கு jay.government.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் எலிஜிபிளா இல்லையா அப்படிங்கிறது உங்களோட ரேஷன் கார்டை வச்சு நீங்கள் வெரிஃபை பண்ணிட முடியும். நீங்கள் என்ன ஸ்டேட்டு, என்ன டிஸ்ட்ரிக்ட்டு, நீங்கள் உங்களோட என்ன பகுதி, அதாவது டவுன் எந்த பகுதி அப்படின்லாம் கொடுத்துட்டு நீங்கள் உங்களோட ரேஷன் கார்டோட டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணிங்கன்னா நீங்கள் எலிஜிபிளாக இல்லைங்கிறது தெரிய வந்துடும். இது பார்த்துட்டிங்கன்னா இதயம் சம்மந்தப்பட்ட நோய்கள், அப்புறம் சிறுநீரக சம்மந்தப்பட்ட நோய்கள், எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அதுக்கப்புறம் உடல் மற்ற 1500க்கும் மேற்பட்ட நோய்களுக்கு இதன் மூலம் சிகிச்சை அளிக்கிறாங்க. இது இந்தியா முழுவதுமே நிறைய மருத்துவமனைகளில் இந்த சிகிச்சை ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க. அதாவது கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இப்போ நம்ம தமிழ்நாட்டிலையும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதற்கு ஒரு சின்ன ஒரு காப்பி ஃபேஸ், அதாவது இந்த திமுக அரசு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஆயுஷ்மான் பாரத் அப்படின்னு நம்மளோட பிரதமர் இன்ட்ரடியூஸ் பண்ண திட்டத்தை அவங்க CMCHIS அப்படின்னு ஒரு பேரை வச்சு, அதாவது காப்பி பேஸ்ட் பண்ணி அவங்க அந்த திட்டத்தை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்துவோம் அப்படின்னு படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு புதுசாக யோசிக்கிற திறன் கிடையாதுங்கிறதுனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை காப்பி பண்ணி அதை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. சரி, நம்ம ஆயுஷ்மான் பாரத் இந்தியா முழுவதுமே நம்மளோட மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகளில் நம்ம ட்ரீட்மெண்ட் பெற முடியும். இதன் மூலம் பார்த்தீங்கன்னா 10.74 கோடி குடும்பங்கள் பயனடைஞ்சிருக்குது. 50 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் தனிப்பட்ட முறையில் பயனடைஞ்சிருக்காங்க. இது ஒரு குடும்பத்துக்கான காப்பீடு. குடும்பத்தில் ஒரு 4 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த 4 பேருக்கான காப்பீடு தான் இந்த திட்டம். ஒரு வருஷம் நீங்கள் அந்த 5 லட்ச ரூபா யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் மறுபடியும் அந்த 5 லட்ச ரூபா லோட் ஆகிரும். ஸோ உங்களுக்கு அந்த 5 லட்ச ரூபா மறுபடியும் நீங்கள் அடுத்த வருஷமும் ட்ரீட்மெண்ட்டுக்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது முழுமையும் மறுபடியும் சொல்கிறது பொருளாதாரத்தில் பின்தங்கிய நலிவடைந்த மக்களுக்கு தான் நம்மளோட மோடி அரசு மெயினாக கொடுக்குறாங்க. இது இப்போ 2024 ஒரு அப்டேட்ஸ் கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா 70 வயசுக்கு மேலே உள்ள எல்லா சீனியர் சிட்டிசன்களுக்கும் இது அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதன் மூலம் நிறைய பேர் பயனடைஞ்சிட்டு வர்றாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு சில இடங்களில் வாங்குறது கஷ்டம்னு சொல்கிறாங்க. பட் மற்ற பகுதியில் ஈஸியாகவே எல்லாருமே ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் பக்கத்தில் உள்ள நம்ம பிஜேபி காரியகர்த்தாட்ட நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசி உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. ஆன்லைன் மூலம் அப்ளை பண்ணிக்கலாம் டேரெக்டாகவே. இல்லை அப்படின்னா சிஎஸ்சி சென்டர்ஸ், அதாவது இ-சேவை மையங்கள் சொல்லக்கூடிய சிஎஸ்சி சென்டர் மூலம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பல ஆக்கப்பூர்வமான திட்டங்களை நம்மளோட மோடி அரசு தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கு மக்களுக்காக. ஸோ அதனால தான் பல மாநிலங்களில் வெற்றி பெற்று வராங்களே தவிர வேற எதுவுமே இல்லை. ஸோ அதனால் நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி மோடி ஐயாவோட திட்டங்களை உலகறிய செய்வோம், வீடு வீடாக கொண்டு போவோம் அப்படிங்கிறது தான் நம்மளோட நோக்கமே. ஸ்மார்ட் ஃபோன் இல்லாதவங்களே கிடையாது, எல்லாத்தையுமே இருக்குது. ஸோ இந்த வீடியோ மூலம் நீங்கள் ஒரு ஷேர் கொடுங்க, எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்ப்போம். ஸோ எல்லாரும் பயனடையட்டும். நன்றி, வணக்கம்.